தனியார் பள்ளிகளை ஒப்பிடும்போது மதிப்பெண் எடுப்பதில் பின்தங்கினாலும் தேர்ச்சி விகிதத்தில் அரசு பள்ளி மாணவர்களும் சத்தமின்றி சாதனை படைத்து வருகின்றனர். +2 SSLC அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி தரவரிசை பட்டியலில் மாணவ மாணவிகள் அசத்திவிட்டனர். கடந்த காலங்களில் 1-2 பேர் மட்டுமே தரவரிசை பட்டியலில் வந்த நிலையில் சமீபத்திய 10ஆம் வகுப்பு தேர்வில் 465 மாணவ மாணவிகள் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்து அசத்திவிட்டனர். வழக்கம் போல் மாணவிகள் முன்னிலையில் உள்ள நிலையில் தனியார் பள்ளிகளே பெரும்பாலும் வெற்றி வாகை சூடியுள்ளன. இதற்கு காரணம் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய கற்பிக்கும் முறைதான் என்று தனியார் கல்லூரி முதல்வர் ஜான்சன் ரெக்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். எங்களோட டீச்சர்ஸை பார்த்தா ரொம்ப டெடிகேட்டட் அண்ட் கமிட்டட். எந்த ஒரு கொடுத்தாலும் எது பண்ணாலும் ரொம்ப இதை சின்சியரா நல்லா பண்ணுவாங்க, சந்தோஷமா பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். தனியார் பள்ளிகள் முந்தினாலும் சத்தமின்றி அரசு பள்ளி மாணவர்களும் சாதனை புரிந்துள்ளனர். சென்னை ஷெனாய் நகர் மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் குமார் கூறுகையில், அரசு பள்ளிகளில் பெற்றோரின் கல்வி தகுதி மாணவர்களுக்கு தகுதி தேர்வு வைப்பதில்லை என்று விளக்கம் அளித்தார். இந்த கல்வியாண்டில் எங்கள் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 107 பேர் தேர்வு எழுதி அரசு பொதுத் தேர்வு எழுதி அதில் 105 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய 98% 10ஆம் வகுப்பிலே மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தனியார் பள்ளிகளை பொறுத்த வரையில் ஒவ்வொரு வகுப்பிற்கும், அது 6ஆம் வகுப்பாக இருந்தாலும் 11ஆம் வகுப்பாக இருந்தாலும், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று வைக்கிறார்கள். வருடத்திற்கு இவ்வளவு கட்டணம் என்று நிர்ணயிக்கிறார்கள். பெற்றோர் படித்தவர்களா என்று பார்க்கிறார்கள். அதே போல் இடையிலே சரிவர கற்காத மாணவர்களை அவர்கள் கட்டாயப்படுத்தி அந்த பள்ளியை விட்டு வெளியேற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட எந்த நடவடிக்கையும் நாங்கள் ஈடுபடுவது கிடையாது. எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து மாணவர்களையுமே தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் செயல்படுகிறோம். சென்னை மாநகராட்சி பள்ளியில் படித்து 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்ற ஆட்டோ ஓட்டுநர் ராமச்சந்திரனின் மகன் கோகுல்நாத் தான் படித்த பள்ளிக்கும் தந்தைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். மகனின் வெற்றியை விவரிக்க வார்த்தையை தேடி தத்தளிக்கும் தந்தை ராமச்சந்திரன் தன் மகனின் படிப்புக்கு தன்னால் உதவ முடியவில்லை என்று ஏழ்மையை எடுத்து காட்டினார். ஆனால் அவரது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் பையன் மாநிலத்தில் 2வது இடம் படிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிளாஸ் டீச்சர் ராஜகுமார் மிஸ் அவங்க தான் குழந்தையே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரி, அவங்களோட குழந்தைய ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரி ஓடி கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்ததை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அது நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காம கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். அவன் படிக்கிறான், சாதிப்பான் வாழ்க்கையில. இன்னும் 12ஆம் வகுப்புலும் சாதிப்பான், என்ஜினியரிங்ல சாதிப்பான், எல்லாத்துலயும் சாதிப்பான். அவன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வரிசையில் நெல்லை மாவட்டம் பத்தமடை அரசு மகளிர் பள்ளியில் பயின்று மாநில அளவில் முதலிடம் பிடித்த பாகிரா பானு 499 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் 19 பேரில் ஒருவராகியுள்ளார். பத்தமடை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். இன்னைக்கு மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெறுவதற்கு என்னுடைய பள்ளி தான் காரணம். என்னுடைய தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களும் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. சாயந்தரம் 6 o'clockலேருந்து நைட் ஒரு 10:30 வரைக்கும் படிப்பேன். அப்புறம் காலையில் ஒரு 5 o'clockலேருந்து படிப்பேன். தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளிகளும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தாலும் ஒரு மாணவர் நினைத்தால் முதலிடத்திற்கு வருவது கடினமல்ல என்பதை கோகுல்நாத்தும் பாகிரா பானுவும் நிரூபித்துள்ளனர். தேர்ச்சியில் சாதிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் அளவுக்கு மதிப்பெண் எடுப்பது தொட்டுவிடும் தூரம் என்பது நிதர்சனமான உண்மை.